ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்ராடில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டேனா அது இந்த மெடிக்கல் செக்அப் தாங்க. குரோஷியாவில் இப்படி இல்லாமடா டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு தோணுச்சு. அப்படி என்ன பண்ணாங்கன்னு தானே கேட்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் இருக்கிற சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இல்லைங்க. அதனால் இங்கேருந்து பக்கத்து சிட்டிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே தான் மேஜர் மெடிக்கல் சென்டர்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வெளியே ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மாதிரி அவ்வளோ க்ரௌட்லாம் இங்கே இல்லைங்க. ஹாஸ்பிட்டலே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒருவேளை நம்ம சீக்கிரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நல்லா நீட்டாக தாங்க இருக்குது ஹாஸ்பிட்டல்லாம். பக்கத்தில் டாக்டரை மீட் பண்ணி ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணுங்க. அது எங்கள் பாஸ் பார்த்துக்குவாரு, நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. எனக்கு தெரியல. இங்கே குரோஷியாவில் பார்த்தீங்கன்னா மோஷன் டெஸ்ட் தான். இந்த பாக்ஸில் என்னோட நேம் டேக் போட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஆக்சுவலாக நம்ம ரூம்லேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் பக்காவாக பேக் பண்ணி எடுத்துக்கணுங்க அந்த பாக்ஸை. இருக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு என் மெடிக்கல் ரெக்கார்ட் புக் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டரை போய் பார்க்கணுங்க. அவர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமா, உங்களுக்கு எதுவும் ஃபீவர் இருக்கா, கோல்டு இருக்கா, இல்லை லங் டிசீஸ் இருக்கா, இல்லை ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி பல கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்பாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ நீங்கள் அப்படியே சொல்லலாம். என் மெடிக்கல் ரெக்கார்டில் தான் டெஸ்ட் ரிசல்ட்டை நோட் பண்ணுவாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். எதுவும் ப்ராப்ளம்னா குரோஷியாவுக்கு பை பாய் சொல்ல வேண்டியதாங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். சா